ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்பொழுது நான் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னது தாழ்மை. தாழ்மையை குறித்தும் கர்த்தருடைய பயப்படுதலை குறித்தும் இந்த வசனம் கூறுகிறது. நீதிமொழிகள் பார்ப்பீர்களானால் முழுமையாக 31 அதிகாரம் இருக்கிறது. நீதிமொழிகள் சாலமன் எழுதினது. இந்த 31 அதிகாரங்களும் ஞானத்தை குறித்து போதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அது தேவனை கண்டு பயந்து வாழ வேண்டும். அப்புறம் ஞானத்துக்கு மேன்மைக்கு முன்பதாக ஞானம் மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. நம்ம உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது தாழ்மையோடு இருக்க வேண்டும். தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்வோமாக. அநேகர் தாழ்மையுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாழ்மையோடு வாழ்ந்தார்கள். விதவையான ஸ்திரீ எப்படி தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். எலியா வரும்பொழுது அந்த விதவையும் அந்த மகனும் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல் தாழ்மையோடு நம்ம வாழ கற்றுக்கொள்வோமாக. தாழ்மைக்கும் கர்த்தருடைய பயப்படுதலுக்கும் உள்ளது தனம், மானம், ஜீவன். ஆகவே தாழ்மையோடு இருப்போமாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தர் வானத்தின் பூமியும் படைத்த ஆண்டோருக்கு தாழ்மையோடு நாம் அமைதியோடு இருப்போமாக. கர்த்தர் உயர்த்தும் வரை காத்திருப்போமாக. கர்த்தருக்கு காத்திருப்பதே நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். மேன்மைக்கு முன்னது தாழ்மை. மேன்மைப்பட வேண்டும் என்றால் தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு உயர்வும் நிச்சயமாக உண்டு. ஆக தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். நீதிமொழியில் போற்று. ஆகவே தாழ்மையோடும் மேன்மையோடும் இருப்போமாக. ஆமீன்.